ம் போடலாமா? ம் இது வந்து நெக்ஸ்ட் நைவேத்தியம் பைத்தங்கஞ்சின்னு சொல்லுவோம். பாசிப்பருப்பு மூணு தால் இல்லையா, அதை வந்து இது மாதிரி நல்லா குக்கரில் வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, இதெல்லாம் பெரிய மெஷர்மெண்ட்டெல்லாம் வேண்டாம். அது தேவை. பாசிப்பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சது, வெல்லம், பால், ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, இதெல்லாம் நம்ம இஷ்டம் போடலாம். முந்திரி பருப்பு வேணாலும் வறுத்து போடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பைத்தங்கஞ்சி பாசிப்பருப்பு வேக வச்சதை விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் வெள்ளை எவ்வளோ வேணும் உங்கள் இஷ்டம். இப்போ எங்கள் காட்டில் ரொம்ப பிடிக்காது, அதனால கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆனால் இது பைத்தங்கஞ்சி சாப்பிட்டா பசிக்காதியா? இல்லை கீதா, நல்ல பசி தாங்கும். அதனால அந்த காலத்தில் எல்லாம் தான் வச்சுருக்கா, பார்த்து தான் வச்சுருக்கா. இதை பண்ணால் நிச்சயமாக பசிக்காது. அதில் ஏலக்காய், அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ. இதெல்லாம் நம்ம சௌரியம், உங்கள் சௌரியம். சொல்லுறா? ம் இல்லை, உங்கள் கை சொல்கிறேன். வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பாலை விட்டு ஜஸ்ட்டு சுட்டா போதும். ஏன்னா பால் விட்டு தெரிஞ்சாலும் தெரியாது. பட் எதுக்கு ரிஸ்க்கு? எந்த விரதமாக இருந்தாலும் இதை சாப்பிட்டுடலாம் இல்லை? ஆமாம். நைட்டு பட்டினி இருக்கிறதுக்கு பதிலாக வேறு ஒன்றும் டிஃபன்லாம் பண்ணாமல் பைத்தங்கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். இப்போ இடைக்கணுங்கிறவா இதை டெய்லி தின்னா இடைக்குமா? அதெல்லாம் டயட்டு அண்ட் ஃபைபர் நிறையா இருக்குது, ப்ரோட்டீனு, பாசிப்பருப்பு, குளிர்ச்சி, உடம்புக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இதை சாப்பிட்டா. ரொம்ப கொஞ்சம் வெள்ளம்லாம் நிறைய போடாமல் கொஞ்சோண்டு போட்டு பால் விட்டு இதை அது மாதிரி கொதிக்கிறது இல்லையா, இப்போ அதில் பால் விட்டுருவோம். அவ்வளோதாங்க. இதில் இனிமேல் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு முந்திரி வறுத்து போடலாம், பச்சைக்கற்பூரம் போடலாம். எல்லாம் தேவையில்லையே, போட்டாலும் டேஸ்டியாக குழந்தைகள்லாம் நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். லைக் பண்ணி பாருங்கோ, நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். பகவானிக்கும் பிரீத்தி பண்ண மாதிரி இருக்கும். பண்ணி சாப்பிடணும். அவ்வளோதான் பைத்தங்கஞ்சி. இவ்வளோதான் பைத்தங்கஞ்சி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.